இது இல்லைன்னா உங்கள் காலேஜ் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. காயின் கரெக்டாக போய் லொக்கேட் ஆகிட்டு கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் வந்து இந்த ஐசி, இந்த 2 ஐசி இதெல்லாம் வெளியே எடுத்தார். நம்ம கொண்டும் வெளியிலே எடுத்தார். வெளியே எடுத்துட்டு மாட்டுறாங்கலாம் ட்ரையே பண்ணக்கூடாது. நீ மாற்றி போட்டுட்டு அது என்ன ஆனது புது ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஏன்னா இது 2 தான் மேஜர் ஐசி. இது 2 இது காப்ஸ் வரும். எப்படி ஆகும் ஒரு 800 500 இதனுடைய இப்போ இது வந்து இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறது தனியாக அது ப்ரோக்ராம் கிட்ட வெறும் ஐசி மட்டும் எம்டியாக வரும். அதை உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணணும் நம்ம. ஸோ அதுதான் சொல்கிறது. இதெல்லாம் திருப்பி மாற்றி போட்டு டெர்மினல் மாறிச்சு போவாங்க. ஃபஸ்ட் டைம் புரிஞ்சுக்கா. ரிசர்ச் R&D இதெல்லாம் இங்கே செய்யவே கூடாது. பார்க்குறோம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டும் இது இங்கே கழுத்து காமிக்க கூடாது. அதுக்கு தான் கழுத்து காமின்னு சொல்லாத அளவுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டில் தான் இருக்குது. நீ கழுத்து காமின்னு சொல்லிட்ட முதல்ல அதை நீ தெரிஞ்சுக்கா. இந்த ஆரஞ்சு தான் இங்கே வரணும். திருப்பி போடக்கூடாது. இந்த ஓ போட்டிருக்குதுன்னா இந்த ஆரஞ்சு கலர் இது நீ எப்படி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆமாம் அந்த ஆரஞ்சு ஓ அதுதான் போட்டிருக்குது. மாற்றி சொல்லுங்க. இப்போவே கைக்கு நடுங்குது. ஓகேவா? என்னங்க சார் சார்ஜ் போடுறோம். சார்ஜ் சார் 1 ரூபாய் காயின் மட்டும் தான் சார் 50 பைஸ் காயின் இருக்கு அவங்ககிட்ட. இருக்கு. எப்படி கேமரா சார் இப்போ ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது. போட்டுருக்கியா இதெல்லாம் இருக்கா? 5 6 இருக்குது இல்லை அவ்வளோதான். சார் இது வந்து பொலாரிட்டி கரெக்டாக இதெல்லாம் பிரச்சனை. அதுதான் நான் கேட்டது. இதுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு தான் சொல்கிறது. இது மாற்றினா தான் அது மாற்றினா எந்த சர்க்யூட் ஃபால்ட் ஆகும். இப்போ நீ 5 இதுவே மொத்தம் எரியும். இது மாற்றினா கூட இதுலேயே எரியுமா? இது எரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் எரியும். புரியுதா? ஓகே நார்மலாச்சு. பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரீசெட் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த ரீசெட் பட்டன் தான் வந்து இனிஷியேட்டர் நீ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம காயின் போட வேண்டிய இடம் இங்கே வரும். டைம் டியூரேஷன் எதாவது தெரிஞ்சுக்கா பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் ஆகுது. வேறு ஃபோன் இருக்கா? காயின் வெளியே வந்துச்சு. காயின் பாக்ஸில் போடுறதுல பாக்ஸ் கேட்குறது சார். டைம் டியூரேஷன் சார் 6 நிமிஷம் வரும் சார். அது டிஸ்பிளேல காட்டலையே. டிஸ்பிளே அது வராது. டிஸ்பிளே வேணும்னாக்கா அடிஷனாக போகுதுன்றதுனால டிஸ்பிளே இல்லாமல் நம்ம பண்ணது ப்ராஜெக்ட்லேயே. ப்ராஜெக்ட் டிஸ்பிளே டிஸ்பிளே இருக்குது சார். என் ப்ராஜெக்ட் டிஸ்பிளே இருக்குது சார். நான் கொடுத்த வீடியோ தனியாக வைக்க முடியாது. டைம் டியூரேஷன் கேட்டாங்க சார். அந்த வீடியோவோட காமிச்சோம். டிஸ்பிளே இருக்குது சார். டைம் டியூரேஷன் 3 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன கேட்குறேன். அவர்கிட்ட சர்க்கிட் கொடுத்தது கூட 55. இப்போ நீங்கள் 55 நான் போவேன். இங்கே வந்துடும். எவ்வளோ நேரம் சார்ஜிங்? 6 நிமிஷம் சார். 6 நிமிஷத்தில் அப்படியே இது பண்ணலாம். கட் பண்ணுவோம். 6 நிமிஷத்தில் நீ கட் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் அப்படியே ரீசெட் அப்புறம் ப்ளஸ் பண்ணுங்க. சரிடா பண்ணு வைக்கிறேன் வீடா. போன இதான் சார்ஜர் இந்த ப்ராஜெக்ட் சொல்லிடுங்க. போகிறா ரீசெட் பண்ணும்போது ஒன்று ரீசெட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீ 6 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னா ரீசெட் ஆஃபைச்சா ஆஃபைச்சு போட்டா ஏறுது.
எதுக்கு அதான் இந்த பக்கம் வந்தது அங்கே இந்த வழியே வந்துட்டு ஒரு ரூபா போட்டா எப்படி டிராவல் ஆகுது அந்த பக்கம் போய் கரெக்டாக உள்ள போய் லைனாக போகுது இதாக போகுது 2 ரூபா காயின் போடுறோன்னே சார்ஜ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ரிலே சென்ஸ் பண்ணுவோம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார் வருவார் இப்போ நாட் சார்ஜிங் இல்லை நாங்கள் புதுசாக தள்ளி ரீசெட் பண்ணுறோம் அவங்க நீங்கள் சொன்னது டூரிபிகேன் ஒர்க் ஆகுது உள்ளே வரணும் அது வெயிட்டேஜ் இப்போ சுந்தரகரம் கம்மி பண்ணிட்டாருங்களா அது இருந்தால் ஒர்க் ஆகும் ரீசெட் பண்ணுறோம் இது வெயிட் சரி 2 பேர் ஒன்றா அவனு இல்லைங்களா என்ன போட்டேன் சார்ஜரில் இல்லை இப்போ விளாடல காய் மாட்டேங்க சார் இதான் வரலையா சார்ஜ் ஆகல ஐயோ ஆன்லைன் காய் ரீசெட் பண்ணுங்க ரீசெட் பண்ண காய் ஐயோ ஆமாம் எப்படி எப்படி அது எங்கே அவுட்டத்துக்கு இங்கே வந்து கீழே வருது ஆல்ரெடி டைமிங் இது இருக்கும் இல்லையா 6 நிமிஷம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இருக்கணும் வெயிட் பண்ணி ரீசெட் பண்ணி போட்டோம்னா அப்போ வந்துருக்கோங்க அந்த டெக்னிக் இப்போ ரீசெட் பண்ணி போட்டோமா இப்போ ரீசெட் பண்ணிடணும் போட்டோம் சார்ஜ் அதான் செக் பண்ணுங்க ஆகுது 2 ரூபா 6 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க 2 ரூபா 6 எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது முக்கியமான பாம்பு போடுற விஷயத்துல எவனும் கேட்டுதான் பேசுறேன் போட்டுக்கிறேன் இங்க வந்து தனிக்கிறேன் இந்த ரவுண்ட் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா உள்ள போயிருந்தது நான் எதுன்னு போய் காலேஜில் வைக்கிறோம் காலேஜ் சார்ஜ் பண்ணலாம் ரீசெட் பண்ணலாம் இன்கேஸ் இல்லை நான் கண்டிப்பாக செக் பண்ணோம் அப்படின்னா ரீசெட் பண்ணிவிடுங்க இல்லை எனக்கு சார்ஜ் ஆகணும் அப்படின்னா 6 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது